ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான கொள்ளு சூப் எப்படி செய்யறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூப் ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, வெயிட் மேனேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப்பை வந்து ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வீடியோவில் நான் வந்து சூப் குடிச்சிருப்பேன். இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து கொள்ளு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்பு குறைக்கணுன்னாவே கொள்ளு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டயட்டில் வந்து. இந்த கொள்ளு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொஞ்சமான வந்து பொருட்கள் தான் தேவைப்படும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாரெல்லாம் வெயிட் லாஸ் இப்போ பண்ணிகிட்டு இருந்து நல்லா ரிசல்ட் இருக்குது, ஆல்ரெடி வெயிட் லாஸில் இருந்தவங்களும் சரி, இல்லை வீடியோ பார்த்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது சூப் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான பொருட்கள்: அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், ஆஃப் ஆனியன், 2 வந்து பூண்டு, ஒரு பச்சை மிளகா, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், ஒரு அரை தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கறி லீவ்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓவர் நைட்டு வந்து ஊற வச்ச கொள்ளு தாங்க இது. கொள்ளு ஒரு 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி வந்திருக்கு கொள்ளு. இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். வந்து ஊற வச்ச கொள்ளு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகும் பச்சை மிளகாவும் உங்களுக்கு கூட குறைய வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொள்ளு நல்லா வெந்து உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அதனால் நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளு ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியோட நீங்கள் வந்து வேக வைக்கும் போது அதில் இருக்கிற சத்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக நீங்கள் 8லேருந்து 10 விசில் வைங்க. கொள்ளு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வராது, குழஞ்சி போயிடுமோன்ற பயமும் கிடையாது. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 6 பெருங்காய கட்டி இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்புலேயே தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வச்சுட்டு கரெக்டாக 8லேருந்து 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து ஏர்லாம் ரிலீஃப் ஆன பேருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது முழுசாக ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது மேலே தெரிக்காமல் இருக்கும். ஆறின பேருக்கு நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு என்ன பக்குவத்தில் வேணுமோ, கொரன்னு வேணும்னா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்லா கொஞ்சம் மையாக தான் அரைச்சேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு கொள்ளை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக வார்மாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முழுசாக கொள்ளு சாப்பிட்ற முடியாதவங்களுக்கு கொள்ளு சூப் பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும். லைட்டாக இது கூட நீங்கள் பெப்பர் தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொள்ளு ரெகுலராக எடுக்கிறது ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ 1 to 1 நாள் நீங்கள் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. என்னோடய வெயிட் லாஸ் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.